Congratulations. Best of luck. போறாங்க நீ வேற இருக்கணுமா? ஐயோ காலங்காலத்தால கழுத்திருப்பு. நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன்ல. ஆமா பொல்லாத வேலை. 10 பைசா பிளேடு வாங்க முடியல. நாமெல்லாம் வேலை தேடி சம்பாதிச்சு பொண்டாட்டி பிள்ளையோட குடும்பம் நடத்தி நிறுத்து. இப்ப சொன்னதை மறுபடியும் அப்படியே சொல்றா. பொண்டாட்டி பிள்ளையோட குடும்பம் நடத்தின்னு. ஆஹா, இந்த பொண்டாட்டி பிள்ளை இத கேட்கறதுக்கே இவ்வளவு சுகமா இருக்கே. இத அனுபவிச்சா எப்படிடா இருக்கும்? அனுபவி அனுபவி. எனக்கு என்னமோ இந்த ஜென்மத்துல நம்பிக்கை இல்ல. இதுக்கெல்லாம் செல்ஃப் கான்பிடன்ஸ் வேணும்டா. என்ன சொன்னீங்க? செல்ஃப் கான்பிடன்ஸ். எதை அடைய போறோம், எப்படி அடைய போறோன்றத தெளிவா முடிவு பண்ணிக்கிட்டு வளைஞ்சு நெளிஞ்சு போனா எவனும் எதையும் ஈஸியா அடையலாம். சொல்றீங்க, செஞ்சீங்களா? எஸ் ரெடி. 1 1 2 3 4. Got it. What is this? என்ன வாசிக்கிறீங்க சார்? நோட்டேஷன் தப்பா இருக்கு. இங்க மியூசிக் டைரக்டர் நீயா நானா? அதுக்காக தப்பான நோட்டேஷனுக்கு எப்படி சார் வாசிக்க முடியும்? Get out, I say. டேய்
ரொம்ப லேட்டரா? இப்ப யோசனை பண்ணி என்ன பிரயோஜனம்? பாத்துக்கிட்டே இருந்தா இப்படி பசிக்குது இல்ல? பசுமாடாமல் பால் கறக்கும். நீ வச்சுக்கிறதோ குயில். என் குயிலும் என்னைக்காவது ஒரு நாள் தங்க முட்டை போடுண்டா. என்னைக்கோ போடுறது இருக்கட்டும். இன்னைக்கு அதான் இருக்கவே இருக்கிறத ஆட்சியை கதவை திறக்க வேண்டியதானே. அண்டாக்கா கசும் அபூகா குகம் திறந்திரும் சீசே. அம்மா மகா, கையெல்லாம் நோகுது, ஒரு கைப்பிடிமா. குடி வந்த முத நாளே வீட்டை இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? இதுதான் சொன்னேன், வீட்டை யாருக்கும் வாடகைக்கு விட வேணான்னு. எனக்கு மாமனார் இல்லாத குறைய தீக்க பிறந்திருக்கடா. ரிட்டையர் ஆன கலெக்டர் ஆபீசர் மாதிரி நொனட்டு. இந்த பரடா, வாடகை பணத்துலதான் வயிறு அணையுதுங்கிறத நினைப்பு வச்சுக்கிட்டு எங்கேயாவது போய் வேலை வெட்டி தேடுற வழிய பாரு. டே, வயிற்று பசிக்காக வைராக்கியத்தை விட்டுட்டா நம்மளுக்கு தேவையாளுக்கு என்னடா வித்தியாசம்? டே, கருங்குயிலுக்கு தொண்டை கட்டினாலும் கட்டும், என் கவிக்குயில் நிச்சயம் நம்மளை காப்பாத்துண்டா. அது வரைக்கும் கஞ்சிக்கே இல்லாம செட்டாலும் சரி, இன்னொருத்த நோட்டேஷனுக்கு நான் வாசிக்க மாட்டேன். ஒண்ணு மட்டும் சொல்றேன் கோபி, இந்த ஹரி ரெக்கார்டிங் தியேட்டர் வாசல மிதிக்கிறான்னா அன்னைக்கு ஒரு பிசி டைரக்டரா தாண்டா மிதிப்பான். டீ கடை வாசல எப்ப மிதிக்க போறீங்க? இந்த பேச்சுக்கு ஒண்ணும் குறைச்சல. டீ சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? அட போவாதேரே, நம்ம மாஸ்டர் கடையில ஒரு ரூபாய் தொலைச்சிட்டாரு. கடை முழு தேடி இருந்தாரு. அவர் தேடினாரு, நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த? அவர் தேடிக்கிட்டு இந்த காசு என் கால் கடையில இருந்தது. எத்தனை வரானா? ஆஹா, கோபி ஓகே ஓகே உட்காராதேரே. இந்த மாதிரி வத்தி வைப்பீங்கன்னு எனக்கு எப்போ தெரியும். தொட்டறேன், இப்ப போய் வச்சுவீங்களா? சாப்பிடுங்க, இத்தையும் சாப்பிடுங்க, இத்தையும் சாப்பிடுங்க. இதுதான் கடைசி டீ. காசு வரலன்னா டீ வராது, மாஸ்டர் சொல்லிருக்காரு. இப்போ ஒண்ணு மிஞ்சி போகல, பொழைக்கிறதுக்கு நிறைய தொழில் இருக்கு. இந்த வீட்ல எல்லாரும் எழுத்து பேசுறீங்க, என் பேச்ச யாராவது கேக்குறீங்களா? ஏண்டா, இந்தியன் பேங்க் வேலை விஷயமா அந்த ராமசாமியை போய் உங்க அப்பா பாத்துட்டு வர சொன்னாரு. அத போய் பார்க்காம நல்லா வட்டி கடை செட்டியார் மாதிரி வசதியா உட்கார்ந்து ஆடிட்டு இருந்தா எப்படா? அந்த ஆளுக்கே வேலை நிரந்தரமா இல்ல. சும்மா சலசலன்னு பேசாத. இனிமேல யாருக்கிட்டையும் போய் கை கட்டி வேலை கேக்குற மாதிரி இல்ல. ஏனுங்க, அரிசில இருக்கிற கல்லெல்லாம் முறுக்கி பையன் மேல போடுறீங்களா? வாங்க வாங்க உட்காருங்க. வீடு பிடிச்சிருக்கா? வீடா, வீட்டுக்காரங்களையும் சேர்த்தே பிடிச்சிருக்குங்க. கோயம்புத்தூர்காரங்களுக்கு பேச கத்தா கொடுக்கணும். சமையல் அறையில 4 ஆணி அடிக்கணும். கொஞ்சம் சுத்திய தரீங்களா? வீட்டுக்காரங்கிட்டே வந்து ஆணி அடிக்க சுத்தியல் கேக்குறீங்க. உங்களுக்கு தைரியம் ஜாஸ்திங்க. டேய் மனோ. கேட்டுது. நமக்கு இந்த ஒரு பையன் தானுங்களாங்க? இன்னொரு பையன் இருக்காங்க, பிரபுன்னு பேரு. காலேஜ்ல படிக்குது. படிக்கிறான் தான் பேரு. பாங்கில்லாத பிள்ளைங்க. பகல்லே கனா காங்கிறது, பாட்டு பாடுறது, படம் வரையறதாங்க வேலை. இன்னொருத்தி, அவனுக்கு நேர் இளையவ, பூங்கோதைன்னு பேரு. 9வது படிக்கிறான். பிள்ளைங்க படிச்சு நம்மளை காப்பாத்தணும் காலேஜுக்கு அனுப்புறோம். அதுங்க என்ன பண்ணுதுங்களோ ஏது பண்ணுதுங்களோ. பாத்துட்டே கை சுற்ற போறே. என்ன சீரியஸா திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க? ஐநா எடுத்துட்டுமா? பற்றாக்குறை வருமே, எப்படி சமாளிக்க போறீங்க? நம்ம பெத்தவங்க பிரச்சனையே தீர்த்து வைக்க முடியாத போது நம்ம எங்கடா நாட்டு பிரச்சனையை தீர்க்க போறோம்? ஐயோ, ஒரே குடும்பத்தோட மிங்கில் ஆயிட்டீங்க. அட போடா பிரபு, காலேஜுக்கு போய் ஒழுங்கா போய் வேண்டிய பொழுதெல்லாம் உன்னோட சேர்ந்து வெட்டியால போயிட்டு இருக்கு. போடா, காலேஜில் போய் நான் கைட்ட போறேன். உங்க அப்பா எங்க அப்பா எல்லாருடைய அப்பாவும் கத்துக்கிட்ட அதே பானிபட் போறதாண்டா படிக்க போறோம். இங்க பாரு, பறந்து கிடக்குற கடலை, இங்க இருக்க மனுஷங்களை பார்த்தா உலகத்தையே கத்துக்கலாம். முதல்ல இத புரிஞ்சுங்கடா. உன்னையே புரிஞ்சுக்க முடியாத போது உன்னோட உலகத்தை எங்கடா புரிஞ்சுக்கிறது? இங்க வர்றா, எனக்கு தேவை ஆயுள் முழுக்க சாப்பாடு. அதுக்கு கவர்மெண்ட் தர சாப்பாடு டோக்கன் தான் டிகிரி. எனக்கு அந்த டோக்கன் வாங்குற அறிவே போதுண்டா. உனக்கும் உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் ஒரு குட் பை. அண்ணா எப்படி? காலேஜா
கஞ்சாவா? குட் பை. போங்கடா. ஒரு நாள் உலகம் நீதி பெறும், திருநாள் நிகழும் தேதி வரும். என்னங்க, நேத்து பாட்டு நீங்க தான் பாடுனீங்களா? ஆமா. பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. என்னங்க, எங்க அண்ணன்கிட்ட பாட்டு நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா. அதான் அவன் பாடினதா சொல்லிட்டான். இல்லன்னா இல்லனா நான் பாடினதா சொல்லிருப்பான். Hey oh la la la, hey oh la la la. பொன் காலை பொழுது, இது ஒரு பொன் காலை பொழுது. பாட்டு நீங்க தான் இந்த வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கீங்களா? உங்க பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களை மாதிரின்னு சொல்லாம? பாட்டு மட்டும் இல்ல, ரொம்ப நல்லாவும் பேசுறீங்க. பிரசிடென்சி காலேஜில் படிக்கிறேன், பேச கத்தா தரணும். பிரசிடென்சியா? ஏங்க மூஞ்ச பார்த்தா தெரியலையா? நானும் அங்கதான் படிக்கிறேன். உங்க மேஜர் என்ன? மேஜரா? என்னை பொறுத்த வரைக்கும் காலேஜ் படிப்பே மைனர் தான். ஏங்க காலங்காத்தால படிப்பை பத்தி பேசி மூட் அவுட் பண்றீங்க? மிளகா பத்தி பேசுவோம், தனியா பத்தி பேசுவோம், உங்களை பத்தி பேசுவோம். அம்மா, காலேஜுக்கு நேரமாச்சு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எங்க பரப்பிட்டீங்க? வழக்கம் போல இன்டர்வியூ தான். என்ன சார் இதெல்லாம் சர்டிபிகேட் மிதிச்சுட்டு வர்றாங்க? ரொம்ப பயபக்தியா இருக்கீங்க. நீங்க இன்னும் சர்டிஃபிகேட் அதான் அப்படி பேசுறீங்க. ஆமா, சஃபேர் தட்டில் என்ன படம் தெரியுமா பிரபு? என்ன சார் இது இன்டர்வியூ, சஃபேர்ல என்ன படம் கேக்குறீங்க? இன்டர்வியூல கேக்குற முதல் கேள்வி அந்த கேள்வியா இருக்கலாம், அதான் அப்படி கேட்டேன். ஓகே, see you then பிரபு. காலங்களில் முத்துக்களும் பவளங்களும் தெருக்களிலே குவித்து வைக்கப்பட்டிருந்தன. செய்தவர்கள் ஒருவன். அவரது ஆட்சி காலத்தில் முத்தங்காடிகளும் பவளக்காடிகளும் நிறைந்திருந்தன. அவரது ஆட்சி காலத்தில் முத்தங்காடிகளும் பவளக்காடிகளும் நிறைந்திருந்தன. வசந்த விழா காலங்களில் போய் கோதுமையை வாங்கிட்டு வா நான் கத்திக்கிட்டே இருக்கேன். நீ போய் வாங்கிட்டு வரவே மாட்டேங்கிற. நாளைக்கு வியாழக்கிழமை இப்படி ஈஸ்டர்ல உட்கார்ந்துட்டு மோட்டு வளையத்தை பாத்துக்கிட்டே இருந்தா இந்த வாரம் கோதுமை அம்போ தான் போ. வசந்த விழா காலங்களில் முத்துக்களும் பவளங்களும் தெருக்களிலே குவித்து வைக்கப்பட்டிருந்தன. வசந்த விழா காலங்களில் முண்டோம் நான் ஒருத்தர் படிச்சுன்னு இருக்கிறேன், உனக்கு தெரியல? நீ குமுதத்தை நாளைக்கு படிக்கலாம். எனக்கு நாளைக்கு மந்த்லி டெஸ்ட். வசந்த
ஆமா தொண்டைக்கிலேயே படிச்சு 90 மார்க் வாங்க போறேன். அம்மா இது பாருமா. விழா காலங்களில் முத்துக்களும் பவழங்களும் அவகிட்ட என்ன தகராறு? இங்க பார், ஒரு டிராயிங் போட்டிருக்கேன், எப்படி இருக்கு? நீ வரைஞ்சியா? ஆமா, நல்லா இருக்கு. அது தெரியுதுடா, அர்த்தம் புரியுதான்னு. ஆமா, எதையாவது கிரிக்கெட் வந்து அர்த்தம் புரியுதுன்னா இதெல்லாம் யாருக்கு தெரியும்? வசந்த விழா காலங்களில் இந்த ஜென்மத்துல உனக்கு வேலை கிடைக்காதா? குவித்து வைக்கப்படும். பூங்கோதை, வசந்த விழா. பூங்கோதை, இங்க பார், நீ புத்திசாலி பொண்ணு, உனக்கு அர்த்தம் புரியுதான்னு சொல்லு. நீ வரைஞ்சியா? ஆமா. சகிக்கல, உன் மூஞ்சி அட்ட இருக்கு. எனக்கு ஹோம்வொர்க் ஒன்று வரைஞ்சா வர தெரியா? இந்த ஜென்மத்துல நீ 9வது தாண்ட மாட்டேடி. நீ ஏன் ஒரு அரக்கன் தாண்டி என்ன சொல்றியாக்கும்? டேய், எப்ப பார்த்தாலும் படம் வரையறேன், பாட்டு பாடுறேன்னு அலையறியடா. என்னைக்காவது ஒரு நாள் நீ ஏன் பாட புத்தகத்தை எடுத்து வச்சு படிச்சிருப்பியாடா? டேய், உன் புத்திசாலித்தனம் நீ போடுற படத்துல இல்லடா, வாத்தியார் போடுற மார்க்ல இருக்கு. படம் வரையறான் நான், படம். மனசுல பெரிய பிகாசோன்னு நினைப்பு. இரவிலே வாங்கினோம், இன்னும் விடியவே இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ. நீங்களா? வாங்க. எங்க இந்த படத்தை நீங்க தான் வரைஞ்சீங்களா? ஆமா. ரொம்ப நல்லா இருக்கு. படம் என்னவோ சின்னதா தான் வரைஞ்சிருக்கீங்க, ஆனா பெருசா எழுதிருக்கீங்களே. ஐ லைக் இட். தேங்க்யூ. ஆமா, அந்த படத்தை என்ன பண்ண போறீங்க? ஏன் வேணா எடுத்துங்களே. தேங்க்யூ. பிராக்டிகல் நோட்ஸ் வாங்கலான்னு வந்தேன். ஐயோ, பிராக்டிகலா? என்கிட்டயா? தரேன், பட் பிராக்டிகலா உங்களுக்கு யூஸ் ஆகாது. ஏன்னா நான் பாடங்களை விட படங்களை தான் அதிகம் விரும்புறேன். அம்மா, அட நல்லா இருக்காமா? நீ வரைஞ்சதா புள்ள? ஏமா வரைஞ்ச புள்ள ஒரு குழந்தை குழந்தைய வரைய கூடாது, போயும் பரதேசி பையில வரைஞ்சிருக்கிற? நான் வரையலமா, விட்டு பிரபு இல்ல, அவர் தான் வரைஞ்சாரு. ரொம்ப புத்திசாலிமா. ஆமா, அவன் புத்திசாலித்தனத்தை நீதான் மெச்சுக்கணும். அவங்க அம்மா என்னடானா என்கிட்ட மூக்கால அழுவுறா. இந்த மாதிரி தருதலைங்களை பெத்ததுக்கு அந்த தாய்ங்க என்ன பண்ணணும்? சத்த வித்து தான் சோறு திங்கணும். அம்மா மெதுவா பேசுமா, அவர் கேட்டுட்டு போறாரு. அந்த பையனா? கேக்கட்டுமே, அப்பதான் இதுங்களுக்கெல்லாம் உரைக்கும். ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங். சூர்யா வந்து சுட்டாத்தா எந்திருப்பீங்களா? சாச்சா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நைட் நேரம் போறது தெரியாம ஃப்ரெண்ட்ஸும் கூட பேசி வந்துட்டேன். ஆமா, நைட்ல நீங்க ஒருத்தர் தானே மேல வந்தீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்? சாரி, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன அறிமுகப்படுத்தல. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் லட்சக்கணக்கில் கொட்டி கிடக்கிற நட்சத்திரங்கள், வட்டமா வந்து வாயடிக்கிற நிலா, சல்லி காசு கூட வாங்காம ஏசியா வீசுற அந்த தென்றல், இவங்க தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படி பாக்குறீங்க? புதிரா இருக்கீங்களேன்னு பார்த்தேன். நான் எதுவும் தப்பா சொல்லிட்டேனா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. மத்தவங்களோட உணர்ச்சிகளை மதிக்காத மனுஷன் கூட பேசி என் டைமை வீணாக்குறத விட இவங்களோட பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா உங்களை சரியா புரிஞ்சுக்காம தப்பா பேசிட்டாங்க. புரிஞ்சுக்காம பேசினா அது தப்பு இல்லைங்க. இவ்வளவு நாள் எங்க அம்மா மட்டும் பேசிட்டு இருந்தாங்க, இப்ப துணைக்கு உங்க அம்மாவும் சேர்ந்திருக்காங்க. இந்த அம்மாக்களே எப்பயுமே அப்படித்தான்.
பேசிக்கிட்டே இருப்பாங்க. எங்க அப்பாவை அவங்க அப்பா அம்மா திட்டி இருப்பாங்க. இன்டர்ன் இப்ப அவர் என்ன திட்டுறார். இது ஒரு தவிர்க்க முடியாத நிலைமை. ஏன்னா இது ஒரு தலைமுறைக்கான இடைவெளி. ஐ மீன் ஜெனரேஷன் கேப். ஹலோ, என்ன தூங்கிட்டீங்களா? இல்ல கிளாஸ் ரூம்ல மட்டும் தான் தூங்குவீங்கன்னு பார்த்தேன். ரொம்ப வித்தியாசமா இருக்கீங்க. உங்களை புரிஞ்சிக்கவே முடியல. என் நட்பை வெட்டிக்கிட்ட ஒவ்வொருத்தரும் கடைசியா பேசுற டயலாக் பிரபு உன்னை புரிஞ்சுக்க முடியலன்றதுதான். நீங்க வந்த உடனே ஆரம்பிச்சிட்டீங்க. இதுவே உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான முதல் முயற்சியா இருந்தா? ரொம்ப கஷ்டமான பாடம். ட்ரை பண்ணுங்க. பெஸ்ட் ஆஃப் லக். அம்மா, காலேஜுக்கு நேரமாச்சு, புறப்படுறேன். அடியே மகா, நீ நாகரிகமா திங்கிறியான்னு 4 இட்லி தான் வச்சிருக்கேன். அதையும் அந்த பியூன் நாய் வளர்க்கறானேன்னு நாய்க்கு போட்டு வந்துடாத. அம்மா மகா, இங்கிலீஷ் பாடத்துக்கு டியூஷன் வேணும். எழுத்து விட்டு பையன் எம்ஏ படிச்சுட்டு வேலை இல்லாம கஷ்டப்படுது. இங்கதான் தெரிஞ்ச பையன், நம்ம ஊருக்கார பையன். நாளையில இருந்து வீட்டுக்கே வர சொல்லியிருக்கேன். அது யாருங்க? நம்ம ஊர் பையன். பையன் வந்த உடனே ஜாதகத்தையே கேட்டு வாங்கிக்க. ஆமா, புதுசா டியூஷன் கிடைச்சிருக்கல, பாத்தியங்களா? பாட்டியா? ஏன்டா வாயை புழக்கிற? கிழிஞ்சிட போகுது. என்ன பாட்டி? என்ன தண்ணி பாத்தியா கேட்க போறேன்? கை இருக்குது, கதவு இருக்குது, கீழே கடை இருக்குது, தட்ரா கைய. அண்டா கா கசும் அபூகா குகம் தீரந்திடும் சீசே. இங்க வச்சிருந்த கிராமர் புக் எங்க காணோம்? நாளை வைக்கிறேன். அப்பதான் அந்த கழுதைகளுக்கு புத்தி வரும். ராஸ்கல். ஆமா, மணி என்னன்னு பார்த்து சொல்றாரு. மணியா? முத டியூஷனுக்கு போற நேரங்காலம் பார்த்து போறியோ? வாய மூடிட்டு சும்மாறா. கவலைப்படாத. இதை வச்சுட்டு ஒரு 50 ரூபா பணம் கொடுங்க சார். இந்தா இதுக்கு 25 ரூபாயே அதிகம். இந்தாப்பா, ரசீதையும் வாங்கிட்டு போயிடுப்பா. ஐயா சினிமா கொட்டைக்கு போற அவசரம் போல இருக்கு, அதான் ரசீது கூட வாங்காம போறாரு. அடிக்கடி வந்து போப்பா. பெரிய சாமான இருந்தா கொண்டா. தம்பி, எங்க நீங்க இங்க? ஒண்ணுமில்ல, கொஞ்சம் பண கஷ்டம். அதுக்கு ஏப்பா கஷ்டம்னா எங்க கொடுத்து அனுப்ப கூடாதா? இங்க பாருங்க, நீங்க எல்லாம் படிச்ச பிள்ளைங்க. சாராய கடை வாசல மிதிச்சாலும் வட்டி கடை வாசல மிதிச்சிடாதீங்க. போங்க போங்க. இந்த பேட்டையவே வளைச்சு புடிச்சிருவீங்களே. என்னங்க? யாரது? யார் நீங்க? என்ன வேணும்? ஐ அம் கோபி எம்ஏ. எதிர் வீட்டு மாடியில தான் குடியிருக்கேன். அதுக்கு என்ன இப்போ? இங்க யாருக்கும் டியூஷன் சொல்றதுன்னு சொன்னாங்க, அதான். ஓஹோ, அது நீங்க தானா? அம்மா,
யாரோ கோபியா டியூஷன் சொல்லி கொடுக்கணுமா வந்திருக்காரு. என்னடி இது எனக்கு டியூஷன் சொல்லி கொடுக்க வந்த மாதிரி பேசுற? உங்க அப்பா சொன்ன புள்ள வந்துருச்சாட்டு இருக்கு. ஏண்டி வந்த புள்ளைய உட்கார சொன்னியா? நிக்கிறாரு. அடடே வாங்க தம்பி வாங்க வாங்க உட்காருங்க. தம்பிக்கு நம்ம ஊர் பக்கான்னு உங்க அப்பா சொன்னாங்க. ஆமாங்க, சூலூருங்க. சூலூரா? ஏங்க அங்க முறுக்கார் விட தெரியுங்களா? நாங்களும் அவங்களும் ஒரே சாமி செய்யறவங்க. அப்படியா? அவங்க விட்டுட்டாங்க. நம்ம பெரியப்பாவோட பேட்டியை கொடுத்திருக்கு. பெரிய ஆலமரம், வாசல்ல ஒரு பிள்ளைய வச்சிருப்பாங்க. சாரு டியூஷன் சொல்லி கொடுக்க வந்திருக்காரு. ஊரு கதையெல்லாம் அப்புறமா வச்சுக்க. அதுக்காண்டி உனக்கு இந்த கோவம் வருது? தம்பி நம்ம ஊர் ஆச்சேன்னு 4 வார்த்தை தெம்பா பேசுனேன். காஃபிக்கு தண்ணி கொதிக்குது, அதுக்காண்டி இந்த கொதி கொதிக்கிற. இருந்தாலும் அம்மா நீங்க தானே அது? எது? என்னோட ஸ்டூடெண்ட். தெரியுது இல்ல? அப்புறம் என்ன? யுவர் குட் நேம் ப்ளீஸ். நீங்க டியூஷன் எடுத்து வந்திருக்கீங்களா, வாட்டர் டெஸ்ட் எடுக்க வந்திருக்கீங்களா? மகா, இந்த காப்பியை கொண்டு போய் தம்பிட்ட கொடுமா. மகாலட்சுமி, மிஸ் மகா. மிஸ் மகா, மிஸ் மகா, ஆங்கிலத்தை சரளமாக கத்தும்னா இந்த காஃபியை குடிங்க. அந்த பொண்ணு இருக்காளே, அவ பார்த்த பார்வையில நான் படிச்ச படிப்பெல்லாம் மறந்து போச்சுடா. அந்த பொண்ணு தெரியாதனமா அவ பேர் என்னன்னு கேட்ட. போட்டாலே ஒரு போடு. என் பேரே எனக்கு மறந்து போச்சு. அந்த பொண்ணு இருக்காளே, பேருதான் மகாலட்சுமி. பார்த்த பார்வையோ காளிய பார்த்த மாதிரி இருந்தது. அந்த பொண்ணு இருக்காளே, ஏன் அப்படி என்கிட்ட நடந்துட்டான்னு தெரியலையே. ஆரம்பிச்சிட்டியா? எல்லாம் உன் முகராசி தாண்டா. உன் முகத்தை பார்த்தனே ஆட்டோமேட்டிக்கா அவளுக்கு ஆத்திரம் வந்திருக்கும். முகராசிய பத்தி நீங்க பேசுறீங்க? டேய் கொடுமைடா. முகத்துக்கு அழகு தேவைடா, சம்திங் ஒரு பவர். என்ன பாரு, அப்படி திருமண சிங்க மாதிரி. ஹரி கிளீன். ஓ சரி, கம்போசிங் நடக்குது, கழுத்து இருக்காம கம்முன்னு படு. பெரிய கம்போசிங் பண்றோம். சிச்சுவேஷன் தெரியாம டியூன் போடுறிய. நீ எல்லாம் எங்கடா மியூசிக் டைரக்டரா போற? இன்னும் டீ குடிக்கிற? அடையறா. ஏய், சாயங்காலம் சீக்கிரமா சம்பளத்தை வாங்கிட்டு போய் அம்மா கிட்ட கொடு. சின்ன பிள்ளை துணி எடுக்கணும். நான் குடுக்கறேன், நீ குடுக்கிறதுக்கு வெளியே போரு. தெரியாதனமா பிள்ளைய பத்தி சிங்கன்னு பேரு வச்ச இந்த ஜீரி சரியாடா. போட போய் வேலைய பாப்பாட. நீ வேலைய பாப்பியா? இந்த மாசம் சக்கரை சீக்கிரம் தீர்ந்து போச்சே. திருக்கழுக்குன்றம் கழுகு மாதிரி தினமும் சாயங்காலம் தான் ஓசி காஃபிக்கு ஆள் வருதே. சக்கரைய மூட்டையில வாங்கி வச்சா கூட பத்தாது. அடியே மெல்ல பேசுறி, தம்பி காதுல விழுந்துற போகுது. விழட்டுமே, அப்பதான் இதுங்களுக்கு எல்லாம் நல்லா உரைக்கும். அட கடவுளே, உன்னை கட்டிக்கிறவன் என்ன பாடுபட போறானோ போ.
ரொம்ப சிரிக்காதீங்க, பல்லு சுளுக்கிக்கும். மிஸ் மகா, காஃபியை குடிச்சீங்கன்னா பாட ஆரம்பிக்க வசதியா இருக்கும். உங்க வசதி எப்படி? நீங்க நான் காஃபி குடிச்சேனா டிஃபன் சாப்பிட்டேனான்னு விசாரிக்கிறதுக்காக நீங்க இங்க வரலன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்கடி அவன் இளைய புத்திரன்? இன்னும் அவன் எழுந்திருக்கவே இல்ல. விடிய விடிய சாம கோடாங்கி மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு இருக்க வேண்டியது, அப்புறம் கும்பகரணம் மாதிரி பொழுது சாயற வரைக்கும் தூங்கிட்டு இருக்க வேண்டியது. இவனை பெத்ததுக்கு ஒரு குழைகளை பெற்றிருந்தா கூட பிரயோஜனமா இருந்திருக்குண்டி. வெண்டைக்காய் எவ்வளவுப்பா? கிலோ 2 ரூபாமா? 1/4 கிலோ போடு. நல்லதா பாத்து போடு. அதான் போடுறேன். மாடு என்னன்னு தினம் ஏதோ வேலையா போச்சு. என்ன சார்? 2 சாயா. ஆமா, காசு கொடுத்து டீ குடிக்கிறவனா கை கட்டி உட்கார்ந்துருக்கான். நீங்க கடன் வீட்டி குடிக்கிறீங்க, லொட்டு லொட்டுன்னு கை தட்டி நிக்கிறீங்க. டீ போடானா அவசரப்படாதீங்க. ஏண்டி மகா, டியூஷனுக்கு வாத்தியார் வந்திருக்கிறாரு, காப்பி கொண்டு வந்து கொடுமா. ஐ எம் சாரி, நான் காபி சாப்பிட விட்டுட்டேன். நாட்டுல சக்கரை பற்றாக்குறைன்னு கேள்விப்பட்டேன். ஏதோ நம்மளால முடிஞ்சது. ஐ எம் சாரி, என்ன மன்னிச்சிடுங்க. உங்க மேல சந்தேகப்பட்டுட்டேன். தெரியும் எனக்கு. நான் எம்ஏ படிச்சு வந்தானன்ற சந்தேகம் உங்களுக்கு. அந்த சந்தேகத்தை தீக்கிறதுக்கு தான் இப்ப கைவசம் இந்த போட்டோ கொண்டு வந்திருக்கேன். இப்ப சந்தேகம் தீர்ந்ததா? உங்களை சரியா புரிஞ்சுக்காம நான் தப்பா நடத்திட்டேன். சரியா புரிஞ்சுக்காம நடந்தா அது தப்பு இல்லைங்க. ஓகே, பாடத்தை கவனிக்கிறீங்களா? In chapter number 4. காஃபி. I'm sorry. So in chapter number 4, the author gave an important. Please. இல்லைங்க, எனக்கு வேணாம். The main chapter 4, author gave an important role about. Please. Please. எனக்காக.
அந்த பொண்ணு இருக்காளே, அவளை கண்டதும் என் பழசெல்லாம் மறந்து போச்சுடா. அந்த பொண்ணு இருக்காளே, அவ கனிவோட காப்பி கொடுத்த உடனே என் கொள்கை எல்லாம் மாறி போச்சுடா. அந்த பொண்ணு இருக்காளே, அவ என்ன பரிவோட பார்த்தாலே ஒரு பார்வை, மகாலட்சுமி தோத்தாடா. டேய், எனக்கு வர ஆத்திரத்துக்கு ஒண்ணு என்ன இல்ல என்னன்ற சிச்சுவேஷன் தெரியாம டியூன் போடுறிய, நீ எல்லாம் எங்கடா உருப்பட போறீங்கறியா? ஓகே, கண்ணீர் விட்டா காபி கொடுத்தா கலகலப்பா பேசினான்றதுக்காக உன்னோட இல்லாத காதலுக்கு நான் ரீரெக்கார்டிங் வாசிக்கிறியா? ஓடா. வாசிக்கிறதா வாசிக்கிற, கொஞ்சமாவது மனுஷ மனநிலை தகுந்தபடி வாசியண்டா. மூட மாத்திக்கிட்டு பேசாம படு. அண்ணே பாதி வைங்கண்ணே, நானும் குடிக்கணும். அவன் சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறானோ, இதை யார் கையில கொடுத்து அனுப்புறது? இந்த வீட்டுல ஒன்னும் சரியில்லை. அம்மாடி மகா, பிரபு சண்டை போட்டுக்கிட்டு சாப்பாடு கூட எடுத்துக்காம போயிட்டான். அவன் கையில காசு இல்ல, பசி தாழ மாட்டான். நீ காலேஜ்ல அவனை பாத்தினா இத கொடுத்துறியாமா? பார்த்தா என்னம்மா, பார்த்தே கொடுத்துடுறேன். மிஸ்டர், மிஸ்டர் உங்களை தான். ஏன் இங்க நிக்கிறீங்க? ஏன் இங்க நிக்கிறீங்கன்னு கேக்குறேன். வீணாக்காக நிக்கிறேன் சார். என்ன தைரியம் இருந்தா என்கிட்டே வந்து சொல்லுவேன். வீதியில் நின்னு கேட்கறது கூட டிக்கெட் கேப்பீங்கன்னு தெரியாம போயிடுச்சு சார். அரங்கத்துல 1000 பேர் கேட்டா சந்தோஷப்படுறீங்க, அதே தனியா நின்னு கேட்டா அடிக்கிறீங்களே சார். மிஸ்டர், அப்போ நீங்க வீணை இசைக்காக தான் நின்னீங்களா? அதான் வாங்கி கேட்டுட்டேனே. ஐ எம் சாரி சார், என்ன மன்னிச்சிடுங்க. உங்களை பத்தி தப்பா நினைச்சிட்டேன். வீட்டுக்கு வாங்க. ஓகே, பரவாயில்ல சார். ப்ளீஸ் கம். பரவாயில்ல, வாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். வாங்க சார், வாங்க. நீங்க வீணைக்காக நின்று இருந்திருக்கீங்க, ஆனா நான் என் தங்கச்சி வீணாவுக்காக நினைச்சிட்டேன். வாங்க சார், வாங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல, கோயில பாத்திருக்கேன், ஆனா வீடே கோயிலா இருக்கிறது இங்கதான் பாக்குறேன். தெய்வம் உள்ள இருக்கு, வாங்க. வாங்க சார். அப்பா, இவர் உங்களோட பரம ரசிகர். வணக்கம் சார். அப்படியா? எனக்கும் ஒரு ரசிகரா? பரவாயில்லையே, உட்காருங்க. இருக்கட்டும், உட்காருங்க. வீணா, கொஞ்சம் காப்பி கொண்டு வாமா. தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேன். இந்த வழியா போறப்ப தற்செயலா அவங்க இசையை கேட்க நேர்ந்துச்சு. அன்னில இருந்து தினமும் இங்க நின்னு கேட்கறது வாடிக்கையா போயிடுச்சு. அதுக்குதான் இன்னைக்கு வேடிக்கையான வரவேற்பு கிடைச்சது. முதல்ல சார் 10ஓட 11 நின்னுதான் இசையை கேட்கறது வழக்கம். அப்பெல்லாம் எனக்கு ஒண்ணும் புரியாது. பட் திரும்ப திரும்ப கேட்கும் போதுதான் சம்திங் அட்ராக்டட் மீ. சார், வீணை கத்துக்கிறது ரொம்ப கஷ்டமா சார்? சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம்னு சொல்லுவாங்க. முயற்சி பண்ணா முடியாதது எதுவுமே கிடையாது. ஏன் வீட்டுல கேட்டே நீங்க கத்துக்கலாமே. வீட்லயா? கற்பூர வாசனை எல்லாராலையும் நுகர்ந்து பாத்திர முடியாது சார்.
4 4 8ன்னு கூட்டி கழிக்கிற கணக்கு புள்ளியா தான் அவங்க என்ன கற்பனை பண்ணிருக்காங்க. பறந்து கிடக்கிற கலையை கத்துக்கிட்டு வானம்பாடியா உயர உயர பறக்கணும்னு நினைக்கிறேன்னா அவங்க கண்ணுக்கு ஊர்க்குருவியா தான் தெரியுறேன். குருக்காணிக்க செலுத்தி கத்துக்கிற அளவுக்கு எனக்கு சக்தி இல்ல சார். அதனாலதான் தினமும் நீங்க மனம் ஓந்து வாசிக்கிற இசைய உங்க வாசல்ல நின்னு பிச்சையா எடுத்துக்கிறேன். ஏன்னா முதல்ல ஒழுங்கா ரசிக்கவாது கத்துக்கணும் இல்லையா? தம்பி, நான் உனக்கு கத்துறேன்ப்பா. நீ எனக்கு எந்த காணிக்கையும் கொடுக்க வேண்டியதில்லை. ஒரு நல்ல கலைஞனை உருவாக்குன பெருமை மாத்திரம் எனக்கு கொடுத்தா போதும். அடே, என்ன பாரு, பரவாயில்ல. நாளைக்கு அமாவாசை, நல்ல நாள். பாடத்தை ஆரம்பிச்சிடலாம். எக்ஸ்கியூஸ் மீ, பிரபு இன்னைக்கு கிளாஸ்க்கு வரலையா? கழுத கட்டா குட்டி சோறு. பிரபு கட்டடிச்சான்னா நடேசன் பூங்காவில் உட்காந்து கஞ்சா எடுத்துட்டு இருப்பான். நீ கிளாஸ்க்கு வரல. சரே கமா பத நிசா சனித பமகரிசா சரே கமா பத நிசா சனித பமகரிசா சரே கமா பத நிசா சனித பமகரிசா சரே கம பத நிசா சனிதப மகரிசா. ஹலோ, நீங்க எங்க இந்த பக்கம்? காலேஜ் கட் அடிச்சுட்டு வந்துட்டேன்னு பாக்குறீங்களா? மணி 5 ஆச்சு. ஆமா, சாப்பாட்டை கூட எடுத்துக்காம வந்தீங்களே, இப்படி தூங்குறதுக்காக தானா? ஆமா, இதே என் டிஃபன் பாக்ஸ். நீங்க கோச்சிட்டு வந்துட்டீங்களேன்னு உங்க அம்மா தான் கொடுத்து அனுப்பிச்சாங்க. இல்லம்மா, எனக்கு வேண்டாம், பசிக்கல. எனக்கு பசிக்குத. நீங்க ஏன் சாப்பிடல? நீங்க சாப்பிட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். என்னமோ எனக்கு சாப்பிட தோணல. உனக்காக சாப்பிடுமா? சாப்பிடுங்க. ஆமா, இன்னைக்கு பாடத்தை இங்க படிச்சாச்சு, நாளைக்கு எப்படி? இங்கதானா இல்ல வேற இடமா? அடே, சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு ஒரு பெரிய வீண வித்வான் கிட்ட வீணை கத்துக்க போறேன். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இடமா மாத்தி மாத்தி படிக்கிறேங்கிறீங்க. தனநான தனநானா தனநான தனநானா தனநான தனநானா தனநான தனநானா 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 தனநானா. என்ன பிரபு இந்த பக்கம்? சார், பயங்கரமா டியூன் போடுறீங்க சார். இந்த பெரிய பெரிய ஆலையை பார்த்து டியூன் போடுறீங்களே, கிணத்துல வருமே சின்ன சின்ன ஆலை, அதை பார்த்து டியூன் போடலாமா சார்? அப்பா, உங்க தண்ணி எங்க இருந்து வருது? கடல்ல இருந்து வருதுடா. கடல்ல இருந்து வருது? கடல்ல இருந்தே வருது. சார், எனக்கு மியூசிக்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எல்லாருமே ஹார்மோனிக் தான் யூஸ் பண்ணுவாங்களா சார் கம்போசிங்க்கு? ஆமா சார், ஹார்மோனிக்ல எல்லாத்தையும் வாசிக்கலாமா சார்? கடல் என்ன வெள்ளை வெள்ளையா இருக்கு? நோரடா,
கடலுக்குள்ள வந்து போட்டா சும்மா இருக்கியா சார்? இந்த சித்தார் வந்து சித்தார் வராது, நம்ம தான் போய் எடுத்து வாசிக்கணும். அப்பா இந்த கடலுக்குள்ள என்னப்பா இருக்கு? மீன்ரா. மீன் யாருப்பா கடலுக்குள்ள வந்து போட்டா? சார் சார் ஒரு சின்ன சந்தேகம் சார். இந்த சித்தார்ல இருந்து கிட்டார் வந்ததா, கிட்டார்ல இருந்து சித்தார் வந்ததா? இல்ல சார், இது எனக்கு ரொம்ப நாளா இருக்கிற ஒரு குழப்பம் சார். உங்ககிட்ட கேட்கணும் சார். சார் அந்த சித்தார்ல இருந்து கிட்டார், கிட்டார்ல இருந்து சித்தார். சார் சார் 1 செகண்ட் ப்ளீஸ் சார். சார் சார் ப்ளீஸ் சார். சார் நேத்து ரோமியோ ஜூலியட் ஆரம்பிக்கிறதா சொன்னீங்க. ஒரு ரோமியோவையும் ஒரு ஜூலியட்டையும் படிச்சுட்டு ஷேக்ஸ்பியர் கண்ண மூடிட்டார். ஆனா அதுக்கு பிறகுதான் உண்மையிலேயே பல லட்சக்கணக்கான ரோமியோக்களும் ஜூலியட்டுகளும் பிறக்க ஆரம்பிச்சாங்க. வேற கதை பேசிட்டு இருந்தா ஷேக்ஸ்பியர் கோச்சுக்குவாரு. பாடத்தை கவனிப்போமா? நேத்து ரோமியோ ஜூலியட்ல முதல் சந்திப்பு வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? விருந்துல அவங்களுக்குள்ள ஏற்பட்ட முதல் சந்திப்புக்கு பிறகு ஒவ்வொரு இரவும் வித்தியாசமா இருந்தது. ஏன்னா அவை உறக்கமில்லா இரவுகள், இரக்கமில்லா இரவும் கூட. தூக்கமே இல்லாம புரண்டுகிட்டு இருந்த ரோமியோ ஒரு முடிவோட ஊரே உறங்கிக்கிட்டு இருந்த அந்த நடு ராத்திரியில அவளோட வீட்டை நோக்கி நடந்தான். தன்னோட காதல் மலர நுகரணுமேங்கிற ஆசையில அவ படுக்கையற மாடத்தை நோக்கி வளர்ந்திருந்த மலர் கொடியை பிடிச்சு மெல்ல மெல்ல ஏறினான். என்ன சிரிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. ஜன்னல்ல இருந்து வந்து வெளிச்சத்தை பார்த்ததும் ஷேக்ஸ்பியர் ஒரு சோலோலிக்கே டயலாக் போட்டுருக்க. சோலோலிக்கே? சோலோலிக்கே மீன்ஸ் தட் இஸ் ஒருத்தர் தனக்கு தானே பேசிக்கிறது. ஜன்னல் வழியா வந்து வெளிச்சத்தை பார்த்ததும் ரோமியோ தனக்குத்தானே what a bright light in yonder window breaks. It's not east, it's not the sun. Oh, it's Maha. அது அதுங்க படுத்து தூங்கிருச்சு. பென்ஷன் வாங்குற மனுஷனுக்கு வெளியே அப்படி என்னதான் வேலையோ. என்னங்க சாப்பாடெல்லாம் ஆயிடுச்சுங்களா?
இன்னும் அவரை காணாங்க. என்னத்தங்க சாப்பிடுறது? நானும் என் வீட்டுக்கார பாத்துக்கிட்டு தாங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன். புருஷங்க சாப்பிடாம பொண்டாட்டிங்க சாப்பிட்டது எந்த காலங்க? நல்லா சொன்னீங்க போங்க. பொம்பளைங்க பழக்கமே அதானுங்களே. புருஷன் இல்லாம எப்ப சாப்பிட்டு இருக்கோம்? அதுலதான் ஒரு தனி சுகமே இருக்கு. இருக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். என்னமோ எனக்கு சாப்பிட தோணல. கோபி, என் முகத்துல முடிச்சிருக்க, கண்டிப்பா உனக்கு வேலை கிடைக்கும்டா. எப்படியோ ஒழுங்கா வேலை கிடைச்சா சரிதான். கவலைப்படாதடா, உனக்கும் சக்சஸ், எனக்கும் சக்சஸ். பெஸ்ட் ஆஃப் லக். அம்மா வந்து பாடத்தை ஆரம்பிச்சு.
போய் ப்ரொடியூசர் ஃபைனான்ஸ் கிட்ட பாக்குறேன். சொல்றது கிடையாது. சொல்லிருந்தா. போய் அண்ணா. அடி என்ன என்னையா என்னங்கற? ஏன் மறுபடியும் வந்து உயிரை வாங்குற? நீ எல்லாம் மியூசிக் போட்டு நாட்டுல நாங்கெல்லாம் கேட்டு சார் ஒரே ஒரு தடவை என் டியூனை கேட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணா சொல்லுங்க சார். கொல்லாத டியூன். ரமணாதன் இவர் மியூசிக் டைரக்டர் ஆகணுங்கிறாரா? ஆமா. தப்பி தவறி இவனெல்லாம் போட்டீங்கன்னா ஒரு பைசா கூட ஃபைனான்ஸ் பண்ண மாட்டேன். இன்னொரு விஷயம், இவன் ஓட்ட ஹார்மோனிய பெட்டி இவன் கையில இருந்ததை விட என் கடையில தான் அதிக நாள் இருந்ததாக்கும். சார் என்ன பத்தி திட்டுங்க, என் குயிலை பத்தி மட்டும் திட்டாத. மூணு மார்க்கெட்ல போய் எதையோ ஒண்ணு வாங்கி வந்துட்டு குயில்னா அது கூவிடுமா? என்னடா சொன்ன? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். வாட்ஸ் யுவர் நேம்? கோபி. குவாலிஃபிகேஷன்? எம்ஏ எக்கனாமிக்ஸ். கோயினூரா பக்கத்துலயா? பக்கத்துல வில்லேஜ் சார். பக்கத்துல வில்லேஜ் சார். சார் இந்த கோயினூர்னு சொல்லவும் ஞாபகம் வருது. லாஸ்ட் மந்த் டூர் போயிருந்தேன் சார். ஊரா சார் அது? குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி கிடையாது சார், தங்குறதுக்கு நல்ல லாட்ஜ் கிடையாது. வாங்க சார், நீங்க என்கிட்ட சொல்றீங்கன்னா நம்ம ஹோட்டலே தங்க வச்சிருப்பேன். ரிசப்ஷன் ராமசாமி இருக்கான், அவங்ககிட்ட சொன்னா உங்களுக்கு வேண்டிய ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருப்பான். உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருக்கும். அட்லீஸ்ட் ஒரு வடை கிடைக்கலன்னா பாருங்களேன். எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காது சார்? வேலை கிடைக்குமா கிடைக்காதுன்னு இப்பதான் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். அதுக்குள்ள பறக்கிறைய கையெழுத்து போட்டு போ, வீட்டுக்கு வேலை வரும். உன்னை கையெழுத்தான போட சொன்னேன், கை ரேகை வைக்கிறே. நீ கேட்ட கேள்விக்கு இந்த கை நாட்டு போதும். கஞ்சா கண்டா அடிக்கிறேன்னா கவலையே மறக்கணுங்க. படிக்கிற வயசுல கஞ்சா கேக்குது. வேற என்னமோ பிரபுன்னு வைக்கணும்னு ஒத்த கால நெல்லியடி. நீ பெத்த புத்திரன் பரதப்பய மாதிரி கஞ்சா அடிச்சுட்டு உள்ள போயிருக்கான். அதே நினைச்சிட்டு சும்மா கண்ண கசிக்கிட்டு நிக்காத. முதல்ல எனக்கு சோத்த போடு. அவன் ஜெயில கூட குடிச்சிட்டு இருக்கும் போது நாம விதவிதமா ஆக்கி சாப்பிட என் மனசு ஒண்ணு கல் இல்லைங்க. இன்னைக்கு அடுப்பே பத்த வைக்கல. இத பாருங்க, எப்படியாவது அவனை கூட்டிட்டு வந்துருங்க. சுதந்திர போராட்டத்துல ஜெயிலுக்கு போனதுக்கு எங்க அப்பனா எங்க பாட்டி வீட்டுக்குள்ள சேர்க்கல தெரியுமா? 30 பைசா கஞ்சா அடிச்சுட்டு உள்ள போயிருக்கான். என் 3 மாச பென்ஷனை கொட்டி அவனை வெளியே அழைச்சிட்டு வரணுங்கிறியா? முதல்ல ஒன்ன செருப்பால் அடிச்சாதாண்டி அவன் புத்தியோட இருப்பான். இத பாருங்க, இந்த வீரப்பெல்லாம் வேண்டாம். விடியறதுக்குள்ள என் மக வீடு வந்து சேரணும். இல்ல என்ன நடக்குன்னு எனக்கே தெரியாது. மணி, என்னங்கம்மா? உன்னால ஒரு காரியம் ஆகணும். சொல்லுங்கம்மா. இந்த செயினை மணி ரிக்ஷா மட்டும் தானே ஓட்டுற? தொழில் புத்தியை காட்டிட்டியா?
அடி வயிற்றுல அடுப்பறிஞ்சாலும் அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படாத ஜாதியா. ரொம்ப ரோஷக்கார ஜாதி தான். யோ, படிச்ச பசங்க கடவாசல இருக்கு வெக்கப்படுதுன்ட்டு உபகாரம் பண்ணா நீ வேற. வாங்கம்மா போலாம். வேலை கேட்க போறப்பவே விவகாரம் பண்ணிட்டீங்களே, வேலை கொடுத்துருந்தா வெட்டு குத்தல நடத்துவீங்க. வேலை கிடைக்காதவங்க எல்லாம் ஆத்திரப்பட ஆரம்பிச்சா நாட்டுல கண்ணாடி கதவே இருக்காது. வேலை கிடைக்கிறது கூட பரவாயில்ல மகா, ஆனா இன்டர்வியூன்ற பேர்ல ஏமாத்திரம் பாத்தியா, அததான் என்னால் பொறுத்துக்க முடியல. இந்த பாருங்க, எங்களோட ஆசைகள் நியாயமானது. நாங்க ஆத்திரப்பட்டதை தவிர வேற எந்த தப்புமே செய்யல. கடவுள் நிச்சயமா எங்களை ஏமாத்த மாட்டான். கடவுள் தூள், நீ பேசுமா, நீ பேச. என்ன பொறுத்த வரைக்கும் கடவுள் ஒரு பாசிஸ்ட், ஹிட்லரோட மோசமானவர். ஏன்னா என்னுடைய ஆசைகளை கனவுகளை கொஞ்சம் கொஞ்சமா சாவடிக்கலாம் பாருங்க. அதனால தான் சொல்றேன். கடவுளை பத்தி பேசுற கட்சிக்காரங்க தம்பி, காரியத்தை பேசுவீங்களா? இங்க பாருங்கம்மா, இவங்க 3 பேரும் சம்பாதிக்கணும், சாப்பிடணும், சந்தோஷமா இருக்கணும். இதுக்கு ஒரு வழியை சொல்லுங்கம்மா. எனக்கு என்ன தெரியும், நான் சின்னவ. சின்னவங்க என்ன பெரியவங்க என்னம்மா? இத பாருங்கம்மா, இவங்க 3 பேரும் இவங்கதான் உலகம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க எல்லாம் உலகம், உலகத்துல இவங்க 3 பேர் நினைச்சிட்டாங்கன்னா அது போதும். உலகத்தை சரியா புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் ஆத்திரப்படுறதை நிறுத்தணும், இன்னொருத்தர் அவசரப்படுறதை நிறுத்தணும். பிரபு முதல்ல பெற்றவங்களை சந்தோஷப்படுத்தட்டும், மத்ததெல்லாம் தானே நடக்கும். நீங்க பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியாதுப்பா, உனக்கு புரியாது. உன்னை நான் இப்ப இருந்தா பாக்குறேன். எல்கேஜி படிக்கிறப்பவே உன்னை ஸ்கூல்ல கொண்டு போட்டோம் நானு. எனக்கு தெரியாது. இங்க வாருவே, வாயில்லான கூட விடிய விடிய பேசுறிய. இன்னும் 1 வருஷம் பேசு, ஒரு வார்த்தை கூட பேசுமா? ஆனா உங்க அப்பா பேசுவார். இங்க வாரப்பா, ஆடு மாடு மயிர் மட்டும் பேச நிறுத்திட்டு பெத்த தாய் தாப்பும் கூட பேசு, மத்ததெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கு. சரி, பேசாம காலேஜ் போற வழியை பாப்பியா? மீண்டும் காலேஜில் படிக்கணும்னு நாடகத்துல நடிக்கணும்னு நீங்களா விருப்பப்பட்ட நாடகம் நாளையிலிருந்து தொடங்கும். மத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் வாரத்துல 1 நாள் லீவுன்னா, நீ வாரத்துல 1 நாள் தான் காலேஜுக்கே வர. இப்படியே இருந்தா நீ எப்படி பாஸ் பண்ண முடியும்? பாத்துக்கிட்டே இருந்தா எப்படி பிரபு? நான் சொல்றதெல்லாம் உனக்கு அருமையா இருக்கலாம், ஏன்னா உன் வயசு அப்படி. உன் வயசுல நானும் ஏராளமான கனவுகளை சுமந்துக்கிட்டு பிரிஞ்சவன் தான். ஆனா வாழ்க்கை பாதையில நடந்து வர்றப்போ சும தாங்க முடியாம அந்த கனவுகள் எல்லாம் கீழே போட்டுட்டேன். இப்ப நான் ப்ரொஃபஸரா வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு, இதுதான் என் லட்சியம் நினைக்காது. நான் ப்ரொஃபஸரா நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு 4 குழந்தை. அதுக்காக ஆசைப்படுறதே தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அது மண் புதர், அதை நம்பி ஆத்துல இறங்குறேன். அன்னைக்கு என்னடா கஞ்சி அடிச்சுட்டு உள்ள போய் கம்பி எழுதிட்டு வந்த, இன்னைக்கு பாடம் சொல்லித்தர வாத்தியாரியா கை நீட்டி அடிச்சுட்டு வந்திருக்கேடா. இப்ப சீட்டை கழிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டானே, இனிமே தெருத்துருவா சுத்தி அழிஞ்சு பிச்சையாட எடுக்க போற. டேய், நீ எல்லாம் தூங்கிக்கிட்டப்ப அப்பந்தலையில கல்ல தூக்கி போட்டாலும் போட்டுருவாடா. மற்றவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலம்மா. என்ன பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபசர் பூவை கற்கனப்போ ஒரு பச்சை குழந்தைய கழுத்தை நெரிச்சு கொள்ற மாதிரிதான் இருந்துச்சு. கண்ணு முன்னாலே நடக்கிற கொலைய தடுக்கணுமேன்ற உணர்வு தான் என்ன தூண்டுச்சு. சத்தியமா சொல்றமா, நான் என்ன செஞ்சேன்னு எனக்கு தெரியாது. மத்தவங்க வந்து சொன்னப்பதான் நான் ப்ரொஃபசர் அடிச்சிட்டேன்னு தெரியும். நீ சொல்லுமா, நான் செய்தது தப்பா? உங்களை புரிஞ்சுக்காதவங்களுக்கு நீங்க செஞ்சது தப்புதான். ஆனா நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டவன்னு நினைக்கிறேன்.
பத்தி எனக்கு கவலை இல்ல. நீ என்ன புரிஞ்சுக்கிட்டா போறோமா? ஏன்னா நீ என்ன பிரதிபலிக்கிற. உன்கிட்ட பேசினா நான் என்கிட்டயே பேசிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். நீ ஒருத்தையாவது என்ன புரிஞ்சுக்கிட்டேன்ற நிம்மதிதான் இப்ப நான் வாழ்ற வாழ்க்கை. பிரபு, நல்லா பேசுறீங்க, நல்லா சிந்திக்கிறீங்க. ஆனா சிந்தனைக்கு விஞ்ஞானத்தை அடிப்படையா வச்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை சுலபமா இருக்கும். போலாமா? விஞ்ஞானம் உடனே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல இருக்க. முதல்ல நம்ம வீட்டு பிள்ளைக்கு நாம கேரண்டி கொடுக்கலாம். ஆனா படியேறி வர்ற கழுத நல்ல கழுத நம்ம எப்படி சொல்ல முடியும்? பஞ்சை நெருப்பையும் பக்கத்துல பக்கத்துல வைக்காதீங்க. பாருங்க, எங்க மனசுல ஒண்ணும் இல்லைங்க. அதனாலதான் வாயை திறந்தே சொல்லிட்டோம். இவங்க சொல்றதும் சரிதான். அதே வேற ஆளா இருந்தா என்ன செய்யறது? கொஞ்சம் பரவாயில்ல பேசுங்க. எத்தனையோ இடத்துல இருந்து பொண்ணு தேடி வந்தாங்க. நீங்க நம்ம சொந்தமாச்சேன்னு வீடு தேடி வந்தா நீங்க வாய் பேசாம இருக்கீங்க. இப்படி சும்மா உட்காந்துக்கிட்டா எப்படி? பெரிய படிப்பு படிச்சா என் மக பெருசா வாழ்வான்னு தான் படிக்கவே வச்சேன். அந்த வாழ்க்கை படிக்காமலேயே கிடைக்குதுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. தம்பி, 4 பேர் 4 விதமா பேச ஆரம்பிச்சுட்டா என்னால தாங்கிக்க முடியாதுப்பா. இனிமே மகாவுக்கு டியூஷன் வேணாம். என்ன தப்பா நினைச்சுக்காத. மேனேஜர் டாக்டர் ராமலிங்கம், மேனேஜர் டாக்டர் ராமலிங்கம், நிர்வாகம் நிர்வாகம், மேனேஜர் ராமலிங்கம், மேனேஜர் ராமலிங்கம். நீங்க சொன்ன மிஸ்டர் இவர் தானே? ஆமா சார், ஏதோ விஷயம் ஞானம் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களே கேட்டு பாருங்களே. அப்படியா? பார்க்கலாம் சார். டைவர்ஸ் ஏதாவது டியூன் வச்சிருக்கீங்களா சார்? டியூன்ஸ் இல்ல சார், ரெடிமேட் ஏதாவது போட்டு வச்சிருப்பாங்களே அந்த மாதிரி ஏதாவது? சிச்சுவேஷன் நீங்க சொன்னீங்கன்னா நான் டியூன் கம்போஸ் பண்ணி காட்டுறேன் சார். சிச்சுவேஷன்? உங்களை மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர் ரொம்ப நாளா சான்ஸ் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கார். டீ கூட வழியில வச்சுங்களேன். என்ன சிரிக்கிறீங்க? உங்களை சொல்லல. அப்போ என்ன மாதிரி ஒரு டைரக்டர் அவரை கூப்பிட்டு நீதான் என் படத்து மியூசிக் டைரக்டர் சொல்லி அட்வான்ஸ் கொடுத்தார். கைகால் எடுங்க அதை வாங்குறார். அந்த சந்தோஷத்துல தலகால் தெரியாம ஆடுறார் பாடுறார். இதுதான் சார் சிச்சுவேஷன். அருமையான சிச்சுவேஷன். பிரமாதம். மிஸ்டர் ஹரி, உங்க டியூன் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எங்க புது படத்துக்கு நீங்க தான் மியூசிக் டைரக்டர். இப்ப இந்த 1000 ரூபாய் அட்வான்ஸ் வச்சுக்கோங்க. பூஜைக்கு தேதி சொல்றோம். ஹரி முதல்ல அட்வான்ஸ் வாங்கிருக்காரு. அப்பா அம்மா அனுப்புறாரு. போடா டே, ஒரு வயசு பொண்ணு கழுத்து நகை அடமானம் வச்சு இன்னொருத்தனை காப்பாத்திருக்குன்னா எந்த குடும்பத்திலுமே இதை ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா அத்தனையும் மீறி மகா நமக்காக உதவி செஞ்சிருக்குன்னா அதான்டா மனிதாபிமானம். நான் மனுஷனா இருக்க விரும்புறேன். இந்த விஷயம் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு தகராறு ஆகிறதுக்கு முன்னாடி நகை மீட்டுறதுக்கு வழியை பாரு. இந்தா உங்க அம்மா ஒண்ணு கேட்கலையே? கேட்டாங்க, போய் சொல்லி சமாளிச்சுட்டேன். நான் உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல மகா. காலம் புறா வச்சு காப்பாத்த போறவரு வெறும் வார்த்தையால நன்றி சொல்ல மாட்டாரு. நல்லா இருக்குடி, ரொம்ப நல்லா இருக்குப்பா. கூட பிறந்த புறப்பாட்டமா நினைச்ச பாவத்துக்கு என் குடிய கெடுக்கிறியப்பா. நம்ம ஊர்க்கார பையனாச்சேன்னு வீட்டுக்குள்ளார சேர்த்தனே. அம்மா, அவர் ஒண்ணும் சொல்லாத. அவர் மேல மிஸ்டேக் இல்ல. ஆமாண்டி, ஆமா, அவர் மேல மிஸ்டேக் இல்லடி. வேலை இல்லாம வீதியில தெரிஞ்சுக்கிட்டு இருந்த வெட்டி பயல வீட்டுக்குள்ளார சேர்த்தம் பாரு. என் மேலதாண்டி மிஸ்டேக்கு, என் மேலதான் மிஸ்டேக்கு.
என்ன வற்புறுத்தாதீங்க. இந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல. இந்த மாப்பிள்ளை உனக்கு எப்படி பிடிக்கும்? அன்னக்காவடியும் அடுத்த வீட்டு பொண்ணு நகையை வாங்கி அடமானம் வைக்கிறவனையும் தான் உனக்கு பிடிக்கும். இப்ப எதுக்கு நான் நடந்ததெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்க? நடக்க போறதாவது நல்லபடியா நடக்கணுதாமா அவ வயிறறிஞ்சு பேசுறா. இத பாருங்கப்பா, மாத்தி மாத்தி பேசுறதுனால என் மனசை மாத்தலாம்னு நினைக்காதீங்க. கோபி, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாம யோசிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி? நிச்சயமா சீக்கிரமா எனக்கு ஒரு வேலை கிடைச்சிடும். வேலை கிடைச்சதுன்னா சந்தோஷமா வாழ்க்கையை தொடங்கலாம், இல்லைன்னா தொடக்கமே கஷ்டம். அப்படித்தானே? கஷ்டத்தோடவே தொடங்க நான் தயார். கொஞ்ச நாள் பொறுத்துக்க, வாழ்க்கையை சந்தோஷமாவே தொடங்கலாம். பசிக்குதுமா, 2 நாள் ஆச்சுமா சாப்பாடுமா. மா பசிக்குதுமா, தாயே பிச்சை போடுங்கம்மா. அம்மா ஐயா ஆயே பிச்சை போடுங்கம்மா. பிச்சை போடுங்கய்யா. ஐயா ஐயா ஐயா. பிச்சை போடுங்கம்மா. அம்மா ஐயா ஆயே பிச்சை போடுங்கம்மா. 2 நாள் ஆச்சுமா சாப்பிட்டு. பசிக்குதுமா, பிச்சை போடுங்கம்மா. அம்மா பசிக்குதுமா, பிச்சை போடுங்கம்மா. அம்மா தாயே பசிக்குதுமா. பட்டணம் ரொம்ப கெண்டக பூமி இருக்கப்பா. எப்படிதான் மனுஷங்க குடியிருக்காங்கன்னே தெரியல. இது என்னடா இது? படிச்ச படிப்பு போதாதுன்னு பாட்டு வேற கத்துக்கிட்டியா? இல்லப்பா, இது என்னோட ஃப்ரெண்டோடது. ஏன்டா ஏதாவது குடிக்க தண்ணி வேணி இருந்தா கூட. தண்ணி பானை டீ சொல்லிருப்பா. கடன் பாக்கி கிளீன் ஆகுற வரைக்கும் மாடிக்கு டீ கொண்டு போக கூடாதுன்னு மாஸ்டர் சொல்லிருக்காரு. அந்த உடஞ்ச கிளாஸ் காசு கேட்டாரு, இல்லைன்னா மாஸ்டர் சண்டை போடுவாரு. வேலை கிடைக்காட்டி போகுது, வீம்புக்கு விரல வீங்க வச்சுக்காம வீட்டோட இருறான்னு சொன்னனே கேட்டியா? என் நெஞ்ச வேக வச்சு நிக்கடா பாவி. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கத்துறீப்பா? என்ன ஆயிருச்சா? என் மகன் பட்டணத்துல பெரிய உத்தியோகம் பாக்குறான், 1000 சம்பாதிக்கிறான், 500 அனுப்புறான்னு நாங்க பெருமை பேசிக்கிட்டு இருக்கேன். இங்க ஏய், அங்க நம்ம தோட்டத்துல நாயுதுங்கிற சோத்துல பாதி கூட இல்லாம பட்டணத்து நாயாட்டம் அலையறியடா. மெதுவா பேசுப்பா, 4 பேர் காதுல விழுந்த மரியாதை போயிடும். ஆமா, இல்லாத மரியாதையை காப்பாத்துறதுக்கு இருக்கிற வாயை பூட்டு போட்டுக்கிட்டு வாழ்ற பட்டணத்து பொழப்பு தேவைதானாடா? நான் ஒண்ணும் பட்டிங்கட சாகல. அது உன் மூஞ்சிய பார்த்தாலே தெரியுதே. அங்க உன் ஆத்தாக்காரி மகன் வருவான் வருவான்னு சோறு தண்ணி இல்லாம பட்னியா கிடக்காடா. டேய், நீ வேலை தேடி குளிச்சது போதும், பெட்டியை கட்டிக்கிட்டு புறப்படுற. ஊருக்கு வந்து நான் இப்ப என்ன செய்யணும்ன்றீங்க? என்ன செய்யறதா? காடு இருக்கு, கட்டி உள்ள மாடு இருக்கு. மனசுல தைரியம் இருந்தா
பெட்டியை கட்டிக்கிட்டு புறப்படுறான். இத பாருங்கப்பா, நான் சொன்னதுதான். எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்காம நான் ஊர் பக்கம் திரும்ப மாட்டேன். உன்னை பெத்த பாவத்துக்கு உங்க ஆத்தாக்காரி ஒரு பிரண்டையை பெற்றிருந்தாலாவது கீரை தண்ணி வச்சு குடிச்சிருப்போம், புண்ணியமாவது கிடைச்சிருக்கும். மூஞ்சில முழிக்கவே கூடாதுடா. எழுத்து என்னமோ பெருசு பெருசா எழுதி மாட்டியிருக்க, ஆனா உன் தலையெழுத்து சரியில்லையடா. நீ வேலை வேலைன்னு அலைஞ்சுக்கிட்டு என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒப்பம் செத்துட்டான்னு ஓலை வரும். வண்டி சார்ஜ் கூட காசு இல்லாம நிக்க போற. அப்ப இந்த ஊர்ல ஒரு சல்லி காசு கூட ஒரு பயிலும் கொடுக்க மாட்டான். அப்ப இந்த பட்டணத்து சொகுசு. உங்க லட்சியம் நிறைவேறதோட நீங்க பல லட்சங்கள் சம்பாதிக்கணுங்கிறத என்னுடைய ஆசை, ஆசீர்வாதம். நாளை மறுநாள் ரெக்கார்டிங் மிஸ்டர் ஹரி. நேற்றன் அரங்கிலே நிழல்களின் நாடகம், இன்றன் எதிரிலே நிஜங்களின் தரிசனம். வருங்காலம் வசந்த காலம், நாளும் மங்களம். என்னடா பாக்குற? நாளை காலை 9 மணி அளவில் பிரசாத் ஒலிப்பதிவு கூடத்தில் புதிய இசையமைப்பாளர் ஹரியின் பாடல் பதிவுடன் பட தொடக்க விழா. இவ்வளவு நாளா என் பாட்டை கேட்கறதுக்கு உன்னையும் அந்த ஆறுமுக ஆண்டவனையும் விட்டா வேற ஆளே கிடையாது. ஆனா இனிமேல் தமிழ்நாட்டில் இருக்கிற 6 கோடி ஜனங்களுக்கு என் பாட்டை விட்டா வேற பாட்டே கிடையாது. சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, பாண்டிச்சேரி மற்றும் இலங்கை வானொலி வர்த்தக ஒலிபரப்பு, இதுல எந்த பக்கம் திருப்பினாலும் ஹரி 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 ஹரி. ஐ எம் சாரி மிஸ்டர் ஹரி, உங்களை மாதிரி புதியவங்களை போட்டுட்டேன். நான் படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். பட் புது மியூசிக் டைரக்டர் போட்டு படம் எடுத்தா பினான்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் பினான்ஸ் கை வச்சிட்டாரு. உங்களுக்காக எந்த விதத்திலும் ஹெல்ப் பண்ண முடியலங்கிறதுக்காக நான் ரொம்ப ஃபீல் பண்றேன் மிஸ்டர் ஹரி. இருக்கிறதே ஒர்பின் வேலை, இதுக்கு என்ன 9 பேரு? வாட்ஸ் யுவர் நேம்? கோபி. குவாலிஃபிகேஷன்? MA எக்கனாமிக்ஸ். How many buttons in your shirt? மவுண்ட் ரோட்ல எத்தனை பில்டிங்ஸ் இருக்கு தெரியுமா உனக்கு? How many theaters in Madras city? Usually wear jetty and underwear? Oh, கேக்குற தெரியல? வயல எங்க வச்சிருக்க? Nonsense. Get out. You bloody idiot, stupid ass. இன்டர்வியூ நடத்துறீங்க. ஆமாயா, போதும் போதும். என்னையா பெரிய படிச்சவன், MA படிச்சிருக்கேன், அது இது வாத்தியார் வேலை பாக்குறேன் அப்படி இப்படின்னு போனா 8 மாசமா வாடகை கொடுக்கலையா? ஏயா நீ என்னமோ பெரிய மியூசிக் டைரக்டர், கை நிறைய காசு வாங்குவேன், கார் பங்களா வாங்குவேன்னு சொன்னா ஒன்னும் பிரயோஜனம் இல்லையே. வாடகை பாக்கி குடுத்துட்டு கட்டில் பீரோவை தூக்கிட்டு போங்க. இந்த மாதிரி நான் மனுஷனா இருக்க போய் இந்த பெட்டி வடிக்கோட உங்களை அனுப்புறேன். இப்போ ஒண்ணு மிஞ்சி போகல, பொழைக்கிறதுக்கு நம்ம குடிசை இருக்குது. என்ன அன்னக்காவடி மேல ஆசைப்பட்டியே, பாத்தியா இப்ப? என்னடி வேடிக்கை? வாடி உள்ள. வசதியா வாழணும்னு நினைக்கிறதுல தப்பு இல்லைங்க தம்பி. அதுக்காக அந்த வாழ்க்கையை நினைச்சு அடி வயசு காய போட்டு கூடாது பாருங்க. இப்போ ஒண்ணு மிஞ்சி போகல, பொழைக்கிறதுக்கு நிறைய தொழில் இருக்கு. செருப்பாலடி. ஏண்டா பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல, என்னடா இது ஒன்றை இடம் கொடுத்து போட்டு இப்படி உபதேசம் பண்றானேன்னு தப்பா நினைக்காதீங்க தம்பி. கிடைக்கிற வேலையா பார்த்து வயிற்று நப்பிக்கிட்டே. ஆமா ஆமா, இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. நீங்க வாங்க தம்பி, சாப்பிடலாம். பத்து காசு ஊர்க்கா வாங்கலாம் நினைக்கிறேன், முடிய மாட்டேங்குது. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல என் குயில் தங்க முட்டை போடும். இப்ப குடிக்கிற அந்த பழசு அப்படியே பஞ்சாமிர்தமா மாறும். பேச்சு என்னமா நல்லா தான் பேசுறீங்க தம்பி. கோபின்றது யாரு சார்? உங்களுக்கு ஒரு தந்தி வந்திருக்கு. என்ன சார் தேனவள தந்திலே வந்துருச்சாங்க? வேலை என்ன தந்தியில வரும், சுமாரா. என்ன கோபி, என்ன விஷயம்? கோபி என்னாச்சு?
கோபியோட அப்பா இறந்துட்டாரு. எழுத்து என்னமோ பெருசு பெருசா எழுதி மாட்டியிருக்க, ஆனா உன் தலையெழுத்து சரியில்லையடா. நீ வேலை வேலைன்னு தேடிக்கிட்டால ஒரு நாளைக்கு உங்க அப்பன் செத்துட்டான்னு ஓலை வரும். அப்ப வண்டி சார்ஜ் கூட காசு இல்லாம நிக்க போறேன். அப்ப இந்த ஊர்ல ஒரு தம்படி காசு கூட ஒரு வேலும் கொடுக்க மாட்டாம்டா. அப்ப தெரியும்டா பட்டணத்து சொகுசு. கோபி, கோபி கவலைப்படாத. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் பணத்தோட வரேன். நான் வந்தோடனே நீ ஊருக்கு போலாம். இந்த குண்டாவை எடுத்துட்டு போய் வட்டி கடையில. புரியுது புரியுது. அப்பனோட வாரிசு குண்டானோட வருது. கதை பேசாம காசை கொடுங்க சார். இந்த மருந்து வாங்கி கொடுங்க. சாயங்காலம் வந்து பாக்குறேன். பத்மா, ஐயா ஒரு 50 ரூபா பணம் வேணுங்க. நம்ம மணிமக சிங்கம் சாக கிடக்குறாயா. எந்த மணி எந்த சிங்கம்? நம்ம ரிக்ஷாக்கார மணிங்க. ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போ. இங்க வந்து ஏன் உயிர் எடுத்தா எப்படிப்பா? உயிருக்கு ஊசலாடிட்டு இருக்காயா. மருந்து வாங்க கூட பணம் இல்ல. சரி, கொடுத்து வச்ச மாதிரி கேக்குறிய. வைக்கிறதுக்கு என்ன வச்சிருக்க? உயிர் வரல அடமாடிக்கிறையா. விரைய கட்டினாலும் பரவாயில்ல, எரிக்கிறதுக்கு உதவும். உன்னை வச்சு என்ன பண்றது? வைக்கிறத எடுக்கவே 3 வருஷம் ஆகும். இன்னும் சும்மா கொடுத்தா தாங்குமா? கடனா நினைக்காதீங்க, பிச்சையா கேக்குறேன். சாக போற ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு உங்க முன்னாடி கை நீட்டி நிக்கிறேன். ஊர்ல இருக்கிற அளவு எடுத்தவனுக்கெல்லாம் தான தர்மம் பண்ணிக்கிட்டு இருந்தா ஏன் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் பிச்சை எடுக்கும்? அவங்க போட்ட பிச்சை காசுல தான் நீ திண்ல சாஞ்சிருக்க. என்னடா சொன்ன? வட்டிக்கு வாங்கி வயிறை வளர்க்கறது அவனுங்க தலையெடுத்துடா. கை நீட்டி காசு வாங்குறப்ப இவ்வளவு திமிரு இருந்தா இன்னும் 4 காசு கையில இருந்தா எவ்வளவு ஆட்டம் ஆடுவீங்க? அதுக்கு தாண்டா ஆண்டவன் அளந்து வச்சிருக்கேன். விதிய பத்தி விளக்கம் கேட்க நான் இங்க வரல. அவன் உயிரை அவன் காசால காப்பாத்த முடியும். இப்ப எனக்கு காசு வேணும். எவனோ பெத்த புள்ளிக்கு என்ன அப்பனாவ சொல்றீங்க? ஏண்டா அவன் பொழைச்சி நாட்டையாட ஆள போறான். விதி விட்டபடி ஆகுதுன்னு விரைய வாங்கி எரிக்கிற வழிய பாருங்கடா. போகல. பொழைக்கிறதுக்கு நிறைய தொழில் இருக்கு. நான் வர்றேன்.
இப்படியே முடிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு நீ ஒத்த கால்ல நின்னாலும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரத்தான் போறாங்க. 12ஆம் தேதி நிச்சயம் பண்ணத்தான் போறோம். நிச்சயத்தபடி கல்யாணம் நடக்கத்தான் போகுது. டேய் பிரபு, ஐயப்பன் கோயில் போறதுக்கு இருமுடி பூஜை நடக்குது. நாங்க எல்லாரும் போயிட்டு வந்துடுறோம். இந்த பாரு, தட்டுல சப்பாத்தி எடுத்து வச்சிருக்கேன், எடுத்து சாப்பிட்டுக்க. என்ன? எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. What a stupid social setup. ஒரு பொண்ணு சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் கல்யாணம்ன்றாங்க. ஆனா யார கல்யாணம் பண்ணா தனக்கு சந்தோஷம்னா அவ முடிவு பண்ண முடியறது இல்ல. This is something I cannot tolerate. மா, what is this? பைத்தியக்காரத்தனமா அழுதுகிட்டே இருக்க. எனக்கு வேற வழியே தெரியல பிரபு. ஏமா, உங்க வீட்ல நம்ம காதலை பத்தி சொல்ல? ஏ பயமா இருக்கா? நம்ம 2 பேருமே போவோம். உங்க அப்பா அம்மா சொல்லுவோம். பிரபு, ஏ அதுக்கும் பயமா இருக்கா? நீ சொல்லுமா. நம்ம 2 பேரும் எங்க போவோம்? கல்யாணம் பண்ணிட்டு வந்து மாலையும் கழுத்து பண்ணிப்போம். வாமா வாமா போலாம். You mean you are in love with me? It is not love. It is something more than that. நீ என்ன உண்மையிலே விரும்பலையா? பிரபு, நான் உன்னை விரும்புறேன். பட் என்னால காதலிக்க முடியாது. நீ என்ன காதலிக்கலன்னா அத பத்தி எனக்கு கவலை கிடையாது. பட் நான் உன்னை காதலிக்கிறேன். அத உன்னால தடுக்க முடியாது. என் இதயத்தில் இருக்கிற உருவத்தை யாரால அழிக்க முடியும்? மகா, I already married you. உன்னை காதலிச்சிருக்க, கல்யாணம் பண்ணிருக்கிற, ஏன் ஒரு பிள்ளையும் பெற்றிருக்கிற. அந்த பிள்ளைக்கு ஆனந்த்னு ஒரு பேரை வச்சிருக்கிற. இதெல்லாம் உன்னால என்ன செய்ய முடியும்? பிரபு, உனக்கு என்ன பைத்தியமா? இது நாகரிகம் இல்ல. No, பிரபு, it is not decent. பிரபு, இந்த படம் உன்கிட்ட இருக்க கூடாது. மகா, ப்ளீஸ், அதை கேட்காத மகா, ப்ளீஸ், கொள்ளாத மகா, ப்ளீஸ் மகா, ப்ளீஸ் மகா. பிரபு, என்னை விட்டுடு பிரபு. எடுத்து வச்ச ஒவ்வொரு அடியிலும் தடிக்க வேண்டிய பிரபு,
ஆனாலும் வாழறனா பிரபு நீ ஒருத்தி என்ன புரிஞ்சுக்கிட்ட நம்பிக்கையில தான். பிரபு அந்த நம்பிக்கையில தோல்வி அடைஞ்சிட்டா. I can't tolerate it. Maha, I love you. Maha. No, I won't leave you, Maha. No, I'm not leaving you. I'm not leaving you, Maha. No. என்ன அப்படி பார்க்காத மகா. சத்தியமா சொல்றேன் மகா, நான் மனசறிஞ்சு இந்த கொலையை செய்யல. ஒரு உயிரை காப்பாத்தணுமேங்கிற ஆத்திரத்துலதான் இந்த கொலையை செஞ்சிட்டேன் மகா. போலீஸ் என்ன தேடிட்டு இருக்கு. கடைசியா உன்னை பார்க்கணும், உன்னோட பேசணும் அப்படின்னு தான் இங்க வந்தேன். இப்போ இனிமே இந்த கோபி ஆயுள் கைதியாத்தான் அரசாங்க உத்தியோகம் பார்க்க முடியுங்கிறது ஏற்கனவே நிச்சயமாயிருச்சு. வேலைக்காக நான் அலைஞ்சது போக இப்ப அவங்களே ஆர்டர் வச்சுக்கிட்டு என்ன தேடி அலையறாங்க. இதை யாரால மாத்த முடியும்? நீயாவது இனிமே நடக்க போற நிச்சயத்தை சம்மதிச்சு சந்தோஷமா வாழ்றதுதான் புத்திசாலித்தனம். மகா, என்ன மகா உன் கையில ரத்தம்? சொல்லு மகா, சொல்லு மகா, என்னம்மா நடந்தது? சொல்லு மகா, என்ன நடந்தது? மகா, உன்னோட வாழ்ந்துட்டு இருக்க. மகா, என் கனவை கழிச்சிடாத. மகா, உனக்கு எனக்கு ஒரு குழந்தை கூட இருக்கு. மகா, உன்னோட வாழ்ந்துட்டு இருக்க. என் கனவை கழிச்சிடாத. என் கனவை கழிச்சிடாத. உன்னோட வாழ்ந்துட்டு இருக்க. மகா, உன்னோட வாழ்ந்துட்டு இருக்க. மகா, உன்னோட வாழ்ந்துட்டு இருக்க. இப்பவும் நான் உன்னை விரும்புறேன் பிரபு. நான் உன் தங்கச்சி மாதிரி பிரபு. பிளீஸ், பொண்ணைய கூட பிறந்த அண்ணனா நினைச்சு கேக்குறேன் பிரபு. என்ன விட்டுடு பிரபு. பிளீஸ், என்ன விட்டுடு பிரபு. என்ன விட்டுடு பிரபு. உன்னை ஒரு குழந்தைன்னு நினைச்சேனே பிரபு.
கப்பல காலல் நீர்ல இறக்கின பாவி நான் தாங்க. மகா, நீ செஞ்சது கொலை இல்ல மகா. மகா, நீ கொலையே செய்யலையே மகா. நானும் நீ ஒரே சூழ்நிலையில வந்து நிக்கிறோம் பாத்தியா. உண்மையான காதலர்களை சாவை தவிர வேற எந்த சக்தியாலையும் பிரிக்க முடியாது மகா. இதுதான் உண்மை. இப்ப நீங்க சொல்றது உண்மைனா இங்க நடக்க போறது நிச்சயதார்த்தம் இல்ல, நம்ம கல்யாணம். மகா, நம்ம கல்யாணத்துக்கு பெத்தவங்க யாரும் சாட்சிக்கு வர மாட்டாங்க. நான் படிச்ச புத்தகமும் நீங்க வாங்கின பட்டமும் தான் அக்னி சாட்சி. எரிகின்ற தீயில் விழி சிந்தும் துளிகள் வீழும், நனைகின்ற கண்கள் இனி என்ன கனவு காணும், கன்னங்கள் மீது கண்ணீரின் நதிகள் ஓடும், இதுதானோ காதல் தருகின்ற இனிய பாடம், இவள் நெற்றி மீது புது ரத்தம் திலகமாகும், சுடுகின்ற தீயே இது என்ன உலகமாகும், நிலையான தீயே எரிந்தாயே நெடிய காலம், இனி இந்த தேசம் எந்நாளில் புனிதமாகும்.
இப்படி நம் தேசத்தின் தெருக்களில் உருவங்களை தொலைத்த நிழல்கள் 1 கோடி. இந்த நிழல்கள் உங்கள் பார்வைக்கு மட்டுமல்ல, உங்கள் தீர்வுக்கும்.